தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வரும் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை கொட்டியது. விளமல், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர், குன்னம் மற்றும் வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. உதகை அருகே மசினக்குடியில் திடீரென சூறை காற்றுடன் கொட்டிய கனமழையால் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் 5 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதனால் அங்கு 1 மணி நேரம் மின்சார சேவை துண்டிக்கப்பட்டது. மரம் விழுந்ததில் குடியிருப்பு பகுதியில் இருந்த சுற்றுச்சுவர் மற்றும் ஜீப் ஆகியன சேதமடைந்தன. மதுரை, திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பொழிந்ததால் கடந்த சில நாட்களாக வெயிலின் பிடியில் சிக்கியிருந்த மக்கள் நிம்மதியடைந்தனர். திருமங்கலம் நகர், காமராஜபுரம், கற்பக நகர், ஜவஹர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்ததால் இதமான சூழல் நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளான தைலாபுரம், ஒலக்கூர், மரக்கானம், மயிலம், கிடியனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குளுமையான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் நேற்று பகலில் ஆலந்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர், வண்டலூரில் கனமழை பெய்தது. பல்லாவரம் மேம்பாலம் அருகே பலத்த காற்றால் சிக்னல் கம்பம் சாய்ந்து ஜிஎஸ்டி சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மீட்பு பணிகள் முடியும் வரை மேம்பாலத்தில் செல்ல வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் குரோம்பேட்டையில் இருந்து விமான நிலையம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மழைநீர் குடம்போல் தேங்கியது. கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் 1 அடி அளவிற்கு நடைபாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் இன்னலுக்கு ஆளாகினர். மேடவாக்கத்தில் 1 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 12.75 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். தண்ணீர் தேங்கிய இடங்களில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் சிறிய மோட்டார் மூலம் நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மழையை தொடர்ந்து OMR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை அல்லது கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.